அதாவது கழுத்துலேயோ இடுப்புலேயோ முழங்கால்லையோ வலி இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு குதிங்கால் வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் ட்ரபிள்ஸ் இருக்குது. நிறைய ஃபோன் கால்ஸ் வருது எல்லாருமே. ஆனால் ஏன்னு தெரியல, ஒரு 10ல் ஒருத்தவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, 9 பேர் எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு ரொம்ப வெரி மச் நீடாக இருக்குது. ரொம்பவும் அவங்களா தான் சொல்கிறாங்க. ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, இதனால் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனேங்க, இன்னொரு இடத்துக்கு போனேங்க, நான் ரொம்ப 4 வருஷமாக அதை நான் பார்த்துட்ருக்கேங்க, ஆனால் இது வரைக்கும் எனக்கு க்யூரே ஆகலைங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அடிக்கடி எனக்கு இந்த இந்த வலினால் வாழ்க்கையே வெறுத்துருச்சு, சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது, இப்படியெல்லாம் ரொம்பவும் டீப்பாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சரி இவ்வளோ சொல்கிறாங்களேன்ட்டு நானும் ரொம்ப இந்த ஒரு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை, இது எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற பிரச்சனை, இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்களா, நான் கண்டிப்பாக இதை க்யூர் பண்ணியே தீருவேன், இவங்க பாவம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, கன்சல்டேஷனில் இல்லை இது மாதிரி ட்ரபிள் இல்லை, நீங்கள் பயந்துக்கு வேணாம், அது சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இல்லை, அது கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸசைஸ்லேயே க்யூர் ஆகும், இதெல்லாம் நம்பி அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். எடுத்த எல்லாருக்குமே க்யூர் ஆயிடுது. அந்த நான் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே ப்ரூஃப் பண்ணுவேன். 1 ஹவருக்கு தனியாக எடுத்தால் 2000 ருபீஸும், அப்படின்னா 7 மணி நேரத்துக்கு 14,000, 14 மணி நேரம் 1 ஹவர் தனியாக 1 to 1 இண்டிவிஜுவல் செஷன் எடுத்தால் 28,000, இல்லை 7 நாளாக இருந்தால் 7 மணி நேரமாக இருந்தால் 14,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் செஷன், இண்டிவிஜுவல்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற ஒருத்தருக்கே நான் சொல்லித்தர்ற செஷன். ஆனால் மிகப்பெரிய நோயெல்லாம் க்யூர் பண்ணுறேன். இந்த காலத்தில் 14,000லையோ 28,000லையோ நோய் சரியாகுமானா ஆகாது. இது ஒரு பக்கமாக குரூப் செஷன், ஒரு 3 பேர் 4 பேர் 6 பேர் 7 பேர் நல்லா சேர்த்து எடுத்தால் வெறும் 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாதிக்கு பாதி கம்மி. குரூப்பாக நான் அந்த கழுத்து வலி இருக்கிறவங்களாம் பார்த்து அந்த குரூப்பில் சேர்த்துக்கிட்டு நான் எடுக்கிறது. இதுக்கு வெறும் 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 7 மணி நேரம்னா 7,000, 14 மணி நேரமாக 14,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரொம்ப சாதாரண 7,000 ரூபாயெல்லாம் ஒரு தொகையாக, கழுத்தில் ஸ்பாண்டிலைட்டிஸோ டிஸ்க் பல்ஜோ இல்லை ஜவ்வு வீங்கினதோ இல்லை பிரேக்கல் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதோ விரல் மரமரப்போ ஏதாச்சும் ஒன்று ரொம்ப இதெல்லாம் முத்துச்சுன்னா கை கால் கூட வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்படுறதா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கலாமான் இருக்குது, எனக்கு ரொம்ப தூங்க முடியல, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பட்ஜெட் சொல்கிறாங்க, இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த 7,000மோ இந்த 14,000மோ 28,000மோ தான் அவங்களுக்கு ட்ரபுளாக என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி ட்ரபுளாக இருந்தாங்கன்னா இது அறியாமையினோட உச்சகட்டம். ஏன்னா அவங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஆர்ஐக்கே 7,000 தான் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கிறது எங்கே ஒரு நோயை, அதை சரி பண்ணுறது எங்கேங்க? சரி பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு தேவைப்படுறதே. வெறும் கண்டுபிடிச்சி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டா மட்டும் என்ன நடக்கும்? அதனால் இதை எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுதான் ஒரு ரீசனாக இருந்தால் அவங்க மனநிலையினால தான் அவங்க வலியோடையே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நோயும் முத்த அது அதனோட வேலையை காட்டிடும். ஏற்கனவே ரொம்ப முத்தி போய் தான் வர்றீங்க. இது ஒன்று. 2வது, இல்லை அவங்களுக்கு ஒரு வேளை தோணுமோ என்னமோ, அதாவது இது இவ்வளோ பெரிய நோய் வெறும் எக்ஸசைஸில் சரியாகுதான்னு. ஏங்க உடம்புக்கே தேவையே மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான். இந்த 3 தான் நோயற்ற வாழ்வு வாழ வைக்கிறதே. இந்த 3 தான் நோய்களுக்கு காரணமும். இப்படி இருக்கிறப்போ மனநிலையா, ஆமாம் மகிழ்ச்சியானா எல்லாம் சரியாக போயிடுமா, உணவு சாப்பிட்டா சரியாக போயிடுமா, எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடுமானா அறியாமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எங்க அதில் தாங்க சரியாகும். நீங்கள் என்னதான் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் ராக்கெட்டை எடுத்து சாப்பிட போகிறீங்க, இட்லி தோசை சாப்பாடு தானே சாப்பிட போகிறீங்க, இல்லை பழங்கள் தானே, அதுதான் டெய்லி நீங்கள் புழங்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதே மாதிரி என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 6 பேக் வரணும், இல்லை உடம்பு வைக்கணும், உடம்பு ஸ்லிம் ஆகணும், இல்லை ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், இல்லை ஓட்டப்பந்தய வீரர் ஆகணும், எதுவாக இருந்தாலும் எக்ஸசைஸ் மட்டும்தானே தீர்வு, வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி எங்கள் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ் மட்டும்தான் தீர்வு. அது புரியாமல் சும்மா
இது எக்ஸசைஸ் தானா அப்புறம் எக்ஸசைஸுக்கு ஃபீஸா? எக்ஸசைஸ் தாங்க உலகமாக கஷ்டம், சொல்லி தரணுங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனு வெறும் மெஷினை வச்சுட்டு உட்காந்துக்கிறது கஷ்டம் இல்லை. நான் வந்து ஃபிசியோதெரப்பினால என்கிட்ட ஃபார்மசி கிடையாது. ஃபார்மசியில் போய் அவங்க மாத்திரையெல்லாம் வாங்கி குமிச்சு வச்சுருந்தா நீங்கள் அதை விலைக்கு வாங்குறது அது என்ன கஷ்டமா? அது விலை காசு கொடுத்தா வந்துடுது, அதை எடுத்து தான் உங்கள் கையில் தராங்க. இருக்கிறதுலே கஷ்டம் எக்ஸசைஸை டீச் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீச் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மனநிலை அண்ட் உணவு இதுக்கு பற்றின கவுன்சிலிங் கொடுத்துட்டு டயட்டை பற்றி கவுன்சிலிங் கொடுத்துட்டு மனநிலையை பற்றி ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து இப்படி க்யூர் பண்ணுறதா இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.